ஃப்ரேம்ஸ் பெர் செகண்ட் அப்படின்றது ஒரு வீடியோவில் ஒரு செகண்டுக்கு எத்தனை ஃபோட்டோவை அந்த கேமராவால் எடுக்க முடியும் அப்படின்றத குறிப்பிடுறது தான். உதாரணமாக நம்ம ஸ்மார்ட் ஃபோனில் ஒரு வீடியோ எடுக்கிறோம் அப்படின்னா 1080 பிக்சல்ஸில் எடுக்கும்போது அதில் அதிகபட்சமாக ஒரு செகண்டுக்கு 30லேருந்து 60 ஃப்ரேம்ஸ் வரைக்கும் ஒரு செகண்டுக்கு நம்மளால் எடுக்க முடியும். ஆனால் இந்த மாதிரி 150 ரூபா கொடுத்து வாங்கக்கூடிய ஆப்டிக்கல் மவுஸில் எல்லாத்துலேயுமே இதில் ஒரு செகண்டுக்கு 1500லேருந்து 6000 ஃப்ரேம்ஸ் ஒரு செகண்டுக்கு வந்து நம்மளால் எடுக்க முடியும். இது எப்படி சாத்தியமாச்சு? இந்த மவுஸுக்கு பின்னாடி இருக்கிற இன்ட்ரெஸ்டிங்கான விஷயத்தை பற்றி தான் நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஆப்டிக்கல் மவுஸுக்கு முன்னாடி பால் மவுஸ் வந்து இருந்துச்சு. இந்த பால் மவுஸில் மவுஸுக்கு கீழே சின்னதாக ஒரு பால் இருக்கும். இந்த பால் சுற்றுறது மூலமாக அதுக்கு பின்னாடி இருக்கிற 2 வீலு சுற்றும். இந்த 2 வீலும் வந்து எக்ஸ் ஆக்சஸ் ஒய் ஆக்சஸ் இந்த மாதிரி 2 ஆக்சஸில் இருக்கும். ஸோ இந்த வீலு கிளாக் வைஸில் சுற்றுதா ஆன்டி கிளாக் வைஸில் சுற்றுதா எவ்வளோ வேகத்தில் இந்த வீல் சுற்றுது அப்படின்றத கணிச்சு இந்த ஸ்க்ரீனில் இருக்க பாயிண்டர் வந்து மூவ் ஆகும். இதில் என்னெல்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இதில் வந்து ஒரு எல்இடி லைட் ஒன்று இருக்குது, அப்புறமா லைட் டிடெக்டர் ஒன்று இருக்குது, அப்புறமா ஒரு ஸ்க்ரோலு, அப்புறமா சுவிட்சு 2 சுவிட்சு, ரைட் கிளிக்கு லெஃப்ட் கிளிக்கு. இந்த மவுஸோட சென்சிட்டிவிட்டியை 2 விதமான விஷயங்களை வச்சு குறிப்பிட்றாங்க. ஒன்று வந்து டிபிஐ டாட்ஸ் பெர் இன்ச்சு, இன்னொன்று வந்து ஃப்ரேம்ஸ் பெர் செகண்ட். ஃபஸ்ட்டு டிபிஐயை பற்றி பார்த்துடலாம். டிபிஐ அப்படின்றது டாட்ஸ் பெர் இன்ச்சு, ஒரு இன்ச்சில் எத்தனை டாட் இருக்குது அப்படின்றத சரியாக குறிப்பிடுறது. இது இன்னும் எளிமையாக சொல்லணும் அப்படின்னா இப்போ 20 டிபிஐ அப்படின்னு சொல்லி வச்சுக்கிட்டோம்னா ஒரு இன்ச் லைனை வந்து 20 பகுதிகளாக பிரிக்கிறது தான் வந்து இந்த 20 டிபிஐ அப்படின்றது. ஸோ இப்போ இந்த மவுஸ் 800 டிபிஐனா ஒரு இன்ச் லைனை 800 பகுதிகளாக பிரிக்கிறது தான் இந்த 800 டிபிஐ அப்படின்றது. இதை கவுண்ட்ஸ் பெர் இன்ச் அப்படின்னும் சொல்லுவாங்க. இது எங்கே சென்சிங்கில் பங்களிக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இங்கே இருக்குது இல்லையா அந்த சென்சாரு. இப்போ நம்ம ஒரு லைட் எனர்ஜியை வந்து கொடுக்குறோம் எல்இடி மூலமாக. இந்த லைட் எனர்ஜி இந்த பிளாஸ்டிக் மூலமாக வந்து தரைக்கு போகுது. ஸோ இந்த தரையில் இருந்து மறுபடியும் இந்த பிளாஸ்டிக்கில் வந்து ஒரு ஜூம் லென்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த ஜூம் லென்ஸிலேருந்து மறுபடியும் இந்த சென்சாருக்கு போகுது. ஸோ இந்த ஜூம் லென்ஸு அதிகபட்சமாக ஒரு 2 mm வரைக்கும் டிஸ்டன்ஸை தரையில் இருக்க டிஸ்டன்ஸை வந்து இதால் எடுத்து இந்த சென்சாருக்கு கொடுக்க முடியும். இந்த 2 mm கேப்பு எப்படி நமக்கு வந்து இன்ச்சில் கணக்கு வரும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இங்கே இருக்கிற சென்சார் இருக்கு இல்லையா, இதுதான் வந்து லைட் டிடெக்டர் சென்சாரு. இந்த சென்சாருக்குள்ளே என்ன இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ஃபோட்டோ டயோட்ஸ் இருக்கும். இந்த ஃபோட்டோ டயோட்ஸோட வேலை என்ன அப்படின்னா இதுக்கு லைட் எனர்ஜி கிடச்சிது அப்படின்னா அதை வந்து ஒரு எலக்ட்ரிக்கல் சிக்னலாக அதாவது வோல்டேஜாக வந்து இது மாற்றும். அதுதான் இதோட வேலை. இப்போ உதாரணமாக சோலார்லாம் இருக்குது இல்லையா, சோலாருக்கு நமக்கு லைட் எனர்ஜி கொடுக்கும்போது அது வந்து அதை வோல்டேஜ் எலக்ட்ரிக்கல் எனர்ஜியாக மாற்றுது. ஸோ அதே மாதிரி ஃபங்க்ஷன் தான் வந்து இது உள்ளே இருக்க ஃபோட்டோ டயோடும் பண்ணும். இப்போது இது உள்ளே எத்தனை ஃபோட்டோ டயோடு இருக்கும் அப்படின்றது தான் இந்த டிபிஐ வந்து முடிவு பண்ணுறது. இப்போ 800 டிபிஐ இருக்கிற ஒரு மவுஸில் வந்து இந்த லைட்டு சென்சாருக்குள்ளே கிட்டத்தட்ட 60லேருந்து 65 ஃபோட்டோ டயோட்ஸ் வந்து இருக்கும். இந்த 65 ஃபோட்டோ டயோட்ஸ் அப்படின்றது இந்த லென்ஸு வந்து எவ்வளோ சின்னதாக இருக்குது, இது எவ்வளோ இன்புட் சர்ஃபேஸ் இன்புட்ஸை வந்து கொடுக்குது அப்படின்றத பொறுத்து தான் இதுக்குள்ளே இருக்கிற இந்த டயோட்ஸும் வந்து எண்ணிக்கையில் மாறும். இப்போ அந்த லென்ஸ்லேருந்து கிடைக்கக்கூடிய இன்புட் வந்து இந்த சென்சாருக்குள்ளே போகுது. ஸோ அந்த சென்சாருக்குள்ளே இருக்கிற ஃபோட்டோ டயோடு 60லேருந்து 65 ஃபோட்டோ டயோடு தனித்தனியாக இருக்குது. ஒவ்வொரு டயோடும் இண்டிவிஜுவலாக வந்து தனித்தனியாக அதோட எலக்ட்ரிக்கல் சிக்னல் அவுட்புட்டை வந்து வெளியில் கொடுக்குது. இந்த ஃபோட்டோ டயோட்ஸ்க்கு கிடைக்கிற இன்புட் எப்படி இருக்கும்னா அந்த சர்ஃபேஸ் எந்த மாதிரி இருக்கும், அந்த சர்ஃபேஸ் என்ன கலரில் இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி அந்த ரிஃப்ளெக்ட் ஆகிற இலுமினேஷன் வந்து கம்மியாக இருக்கும். அப்படி டஸ்ட்டாக இருந்ததுன்னா வேறு ஒரு ஆங்கிளில் ரிஃப்ளெக்ட் ஆகும். ஸோ அதோட இலுமினேஷன். ஸோ அந்த மாதிரி ஒவ்வொரு தனித்தனி ஃபோட்டோ டயோடுக்கும் கிடைக்கிற இன்புட்டு ஒவ்வொரு வித்தியாசமாக இருக்கும். ஸோ இப்படி வித்தியாசமாக கிடைக்கிற இன்புட்டை மொத்தமாக சேர்த்து இது வந்து ஒரு சர்ஃபேஸை வந்து டிசைட் பண்ணுது. அதாவது அந்த தரையில் இருக்கக்கூடிய இன்புட் எல்லாத்தையும் சேர்த்து வச்சு இது வந்து ஒரு ஃப்ரேமாக மாற்றுது. இந்த ஃபோட்டோ டயோடு எவ்வளோ அதிகமாக இருக்கோ அதுக்கு தகுந்தாப்பில் இந்த சர்ஃபேஸில் கிடைக்கக்கூடிய டீட்டெயிலும் வந்து அவ்வளோ அதிகமாக இருக்கும். இந்த ஃப்ரேம்ஸ் பெர் செகண்ட் எப்படி ஒர்க் ஆகும் அப்படின்னு சொல்லி பார்த்துடலாம். இந்த மவுஸை வந்து ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு நான் டக்குன்னு மூவ் பண்ணுறேன். அப்படி மூவ் பண்ணும்போது எனக்கு ஆன நேரம் வந்து 0.5 செகண்ட் அப்படின்னு சொல்லி வச்சுக்கலாம். இந்த 0.5 செகண்டு அதாவது இந்த மவுஸ் வந்து ஒர்க் ஆகக்கூடிய ஃப்ரேம் ரேட் வந்து 1600 ஃப்ரேம்ஸ் பெர் செகண்டில் ஒர்க் ஆகுது. ஸோ அப்போ 0.5னா எனக்கு வந்து 800 ஃப்ரேம்ஸ் பெர் செகண்ட் வந்து இப்போ எனக்கு கிடச்சிருக்கு. சரி, நான் அந்த மூவ் பண்ணும்போது எனக்கு 800 ஃப்ரேம் வந்து இந்த சிபியூவில் வந்து ரெக்கார்ட் ஆகிருக்குன்னா இது வந்து கண்டினியூஸ் இமேஜாக 1 by 1 வந்துகிட்டே இருக்கும். இப்போ அந்த மவுஸு ஒரு இடத்துல இருக்கும்போது ஒரு இன்புட் கிடச்சிட்டே இருக்கும் இல்லையா, ஸோ அதுதான் வந்து ஃபஸ்ட்டு இமேஜாக இருக்கும். ஸோ அதுக்கடுத்து நம்ம மூவ் பண்ண ஆரம்பிக்கும் போது அந்த கேப்பில் உருவாகிற ஃப்ரேம்ஸ் எல்லாமே அதுக்கு அடுத்தடுத்த இன்புட்டாக இருக்கும். ஸோ இப்படி அடுத்தடுத்து கிடைக்கிற ஃப்ரேம்ஸ் இன்புட்டை வச்சு ஃபஸ்ட்டு கிடைச்ச லைட் இன்புட்டையும் அதுக்கு அடுத்து கிடைச்ச லைட் இன்புட்டையும் வச்சு இந்த மவுஸு எந்த பக்கத்தில் மூவ் ஆகுது, அந்த டீட்டெயில்ஸ்லாம் எந்த பக்கமாக போகுது அப்படின்றத வச்சு இது டிஸ்பிளேயில் உள்ள கர்சரை வந்து மூவ் பண்ணுது. ஸோ இதில் இன்ஃபர்மேஷன் வந்து நம்ம மூவ் பண்ணும்போது
டக்கு டக்கு டக்குன்னு 1 by 1 பின்னாடியே வந்து சிபியூக்கு போயிட்டே இருக்கும். சிபியூ அது கிடைக்கிற கிளாக் ஸ்பீடை வச்சு அதோட இன்புட்டை வந்து ப்ராசஸிங் பண்ணி அதுக்கேற்ற மாதிரி நம்மளோட டிஸ்பிளேயில் அந்த ரெசல்யூஷனுக்கு தகுந்த மாதிரி அது கர்சரை வந்து மூவ் பண்ணுது. சரி, இதில் கிடைக்கிற ஃப்ரேமும் நம்ம வீடியோவில் கிடைக்கிற ஃப்ரேமும் ஒன்றான்னு கேட்டால் ஒன்றும் கிடையாது. நிறைய பேர் இதை வந்து கேமரா அப்படின்னு சொல்லி நினச்சிட்டு இருக்காங்க. இது கேமரா கிடையாது. இது வந்து ஜஸ்ட் லைட்டோட எமிஷனை டிடெக்ட் பண்ணக்கூடிய ஒரு சென்சார். அந்த ஃபோட்டோ டயோட்ஸ் மூலமாக இது எலக்ட்ரிக்கல் சிக்னலை மட்டும் கொடுக்கக்கூடியது. இதோட அவுட்புட் வந்து எலக்ட்ரிக்கல் சிக்னல் தான் அப்படின்றதுனால இதுக்கு வந்து மெமரி கன்சப்ஷன் வந்து அதிகமாக தேவைப்படாது. அதனால் சிபியூவால் இதை வந்து ஃபாஸ்ட்டாக ப்ராசஸிங் பண்ண முடியும். ஸோ அதனால் நம்ம ரியலாக எடுக்கக்கூடிய ஃப்ரேம் ரேட்டும் இதோட ஃப்ரேம் ரேட்டும் வந்து ஒன்றும் கிடையாது. இது வந்து ஜஸ்ட்டு லைட்லேருந்து கிடைக்கக்கூடிய ஒரு இன்புட்டை தான் வந்து இது ப்ராசஸிங் பண்ணி எடுக்குது. ஃப்ரீ சேனல் ப்ரொமோஷனில் முதல்ல நான் தேர்ந்தெடுத்திருக்கிற சேனல் ஜாப் அப்டேட்ஸ் தமிழ் அப்படின்ற சேனல் தான். இந்த சேனலில் கவர்மெண்ட் ஜாப்ஸ் சம்மந்தமான அப்டேட்டை வந்து அவர் தொடர்ந்து போட்டுட்ருக்காரு. இது பெரிய விஷயமா அப்படின்னு சொல்லி கேட்கலாம். இது பெரிய விஷயம் இல்லை தான், யார் வேணால் இதை எடுத்து பண்ணலாம். ஆனால் அவர் வருஷ கணக்கில் வந்து இதை போட்டுட்ருக்காரு. அவருக்கு வரவேற்பு இல்லைன்னா கூட இந்த வேலையை அவர் தொடர்ந்து செஞ்சுருக்காரு. ஸோ எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாமல் அவர் வந்து வர்ற அப்டேட்டை தொடர்ந்து யூடியூப்பில் அப்லோட் பண்ணுறது, அதில் இம்ப்ரூவ்மெண்ட்டும் பண்ணியிருக்காரு. இந்த மாதிரி விஷயங்களை தொடர்ந்து பண்ணுறது வரவேற்கத்தக்கது. அதே மாதிரி இப்போது இது தேவையான ஒன்றும் கூட. தமிழ்நாட்டில் உள்ள வேலையெல்லாம் வெளி மாநிலத்தவர்களுக்கு போகுது அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லிகிட்டு இருக்கோம். ஸோ அதுக்கு நம்ம சைடு எந்த பிரச்சனையும் இல்லாமல் நம்ம சரியான முறையில் அப்ளை பண்ணணும். ஸோ அதுக்கு இந்த சேனல் வந்து உதவியாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். அதே மாதிரி இந்த சேனல் வச்சுருக்கவர் யாருன்னு எனக்கு தெரியாது. அவர்கிட்ட நான் கேட்குற ஒரு விஷயம், இந்த சேனலில் நிறைய இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணுங்கள். எங்கெங்கெல்லாம் ஜாப் இருக்கோ அந்த எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணி கொண்டு வந்து போடுங்க. உங்களுக்கான வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். இதே மாதிரி ஃப்ரீ சேனல் ப்ரொமோஷனில் உங்களோட சேனலும் வரணும் அப்படின்னா உங்களோட சேனல் லிங்க்கை என்னோடய இன்ஸ்டாகிராம் ஐடியிலையோ இல்லை இமெயில் ஐடியிலையோ எனக்கு அனுப்பிவிடுங்க. ஸோ உங்களோட சேனல் கல்வி சம்மந்தப்பட்ட விஷயங்களை நீங்கள் உங்கள் சொந்த முயற்சியில் உருவாக்குறீங்க அப்படின்ற பட்சத்தில் அதுக்கு எந்த விதமான சார்ஜஸும் இல்லாமல் நான் ப்ரொமோட் பண்ணி கொடுக்குறேன். இவ்வளோ தான் இந்த வீடியோ. அந்த வீடியோ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு சொல்லி நம்புகிறேன். இன்ஜினியரிங் ஃபேக்ட் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ்.